லட்சுமி நாராயணன் எடப்பாடியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ராசியில் இருக்கும் கிரகம் பாவச்சக்கரத்தில் மாறி இருந்தால் அந்த கிரக திசாவில் பலன் எப்படி எடுப்பது? இதுக்கு மிக நீளமான ஒரு கிளாஸ் எடுக்கணும். சாதாரணமாக இதுக்கு பலன் சொல்லுவதற்கு முடியாது. ஏன்னா ஒரு கிரகம் ராசி சக்கரத்திலிருந்து முன்பின்னாக மாறி இருந்தால் அந்த ஸ்தானம் என்ன, அந்த லக்னத்திற்கு அந்த மாறி இருக்கக்கூடிய ஸ்தானம் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றது, அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாரத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். சாரத்தை வேணும், அதை அப்புறமா எடுத்துக்கலாம். அப்போது அந்த மாறி இருக்கக்கூடிய கிரகம் முன்பின்னாக மாறி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த முன்னால் மாறி இருந்தால் அது அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம், பின்னாக மாறி இருக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு அது என்ன ஆதிபத்தியம், அந்த இடத்தில் உட்காரக்கூடிய அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகம், அவர் சுபரா யோகரா பாவரா, நண்பரா பகைவரா, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாவத்திலே அவர் நிற்கக்கூடிய நிலையை கணிப்பது தான் பெரிய விஷயம். அதுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். சப்த ஸ்திதிகள், அந்த பாவ மாற்றத்தில் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் மாறிடுச்சுன்னா 7 விதமான நிலைகளை பெறும். அந்த நிலையில் அது எந்த நிலையை பெற்றிருக்கிறது என்பதை கவனித்துத்தான் அந்த கிரக திசா பலனை நாம் நிர்ணயம் செய்ய முடியும். இதற்கு முந்தைய ஒரு பதிவில் சொல்லியிருக்கின்றேன் சப்தஸ்திதிகளை பற்றி. பாவ ஆரம்ப சந்தி, பாவ ஆரம்பம், பாவ மத்தியின் ஆரம்பம், பாவ மத்தி, பாவ மத்தியின் முடிவு, பாவ முடிவின் ஆரம்பம், பாவ முடிவின் சந்தி. இப்படி 7 நிலைகள் இருக்கு. இந்த 7 நிலைகளில் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்து அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படிங்கிறதையும் பார்த்து தான் அப்புறம் அவருடைய சாரபலம், அவர் நின்ற வீட்டுக்காரனுடைய அதிபதியினுடைய சாரம், அவனுடைய நிலை, இதையெல்லாம் கவனித்து தீர்மானம் பண்ணணும். டக்குன்னு எடுத்த உடனே ஒரு வரி பதில் என்பது ஜோதிடத்தில் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு வரி பதில் என்பது ஜோதிடத்தில் இல்லை. கூட்டு முயற்சி தான். இந்த கூட்டு முயற்சியின் அடிப்படையில் தான் ஜோதிட பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றது, நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஒரு வரியில் கேட்ட மாதிரி இருந்தால் அந்த கிரக திசாவில் பலன் எப்படி எடுப்பது இப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது. நான் இப்போ இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கேன், இன்னும் விளக்கம் இருக்குது. அது ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் சுத்தமாக. அது எப்படி பலன் எடுக்கிறது, எப்படி நிர்ணயம் பண்ணுறது, ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் சொல்லிட்டு வரணும். அப்படி எடுத்தால் புரிஞ்சிக்கலாம். இதை பற்றி பாவ ஆதிபத்தியத்தை பற்றி பாவ சக்கரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. நீங்களாவது கேள்வி கேட்டிருக்கீங்க பாவ சக்கரத்தை பற்றி. ரொம்ப பேர் பாவ சக்கரத்தை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் மூல நூல்கள்லாம் பாவ சக்கரம் முக்கியம்னு தான் சொல்லுது. நல்ல நமக்கு முன்னோடியாக இருக்கிற ஜோதிடர்கள்லாம் பாவ சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னுடைய மானசீக குருநாதர் டாக்டர் பி வி ராமனும் என்னுடைய குருநாதர் PS ஐயர் அவர்களும் கூட பாவ சக்கரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. CG ராஜன் அவர்கள் பாவ சக்கரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் வராகமிகரர், காளிதாசர், ஜாதக அலங்காரம் எழுதிய கேர்னூர் நடராஜன், ஸ்ரீபதி பட்டாச்சாரியார், இவங்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க பாவச்சக்கரம் முக்கியம்னு. ஆனால் எத்தனை பேர் பாவச்சக்கரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கொடுக்கறது இல்லையே. பாவச்சக்கரம்னா ஓடிடுறேன், அதெல்லாம் தேவையில்லை சார், அதெல்லாம் எதுக்கு சார், பாவம் அது ஒன்றாவது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வெறும் ராசி கிட்ட மாதிரி தான் போகிறேங்க நான் பலன் சொல்லிவிடுவேன்னு சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்காங்க, சொல்ல முடியுது. ஏன்னா வாக்குப்பளிதம் என்பது ஒன்று உண்டு ஜோதிடத்தில்.
அதை நம்ம மறுக்க முடியாது. கணக்கே போட தெரியாது, ஆனால் பலன்கள் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? வாக்கு பலிதம் ஒன்று, அருள் வாக்கு ஒன்று. இந்த 2 அடிப்படையில் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. எப்போ எல்லா நேரத்துலையும் சரியாக வருமா? வராது. ஒரு சில நேரத்தில் கை கொடுக்கும். கேட்பவனுக்கு நேரம் நல்லா இருக்கணும், சொல்கிறவனுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அது கிளிக் ஆகிடும், சொல்கிற பலன் கிளிக் ஆகிடும். இவனுக்கு நேரம் சரியில்லைன்னாக்கா அவன் கரெக்டாக பலன் சொல்ல மாட்டான், அவன் சொல்கிற பலன் சரியாக வராது. வாக்கு பலிதம் இருந்தாலும் சில நேரங்களில் அது போய்த்து விடும், அருள் வாக்கு இருந்தாலும் சில நேரங்களில் அது போய்த்து விடும். ஆனால் மெயின் என்னென்னா, கணிதங்கள் இல்லை, நான் கணிதமெல்லாம் தேவையில்லை, நான் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்க்குறேன்னா அது வாக்கு பலிதம், அருள் வாக்கு போன்ற சூட்சும விதிகளின் பிரகாரம் அது சொல்ல முடியுது. சிலரால் அதை இல்லைன்னு மறுக்க முடியாது சொல்கிறாங்க. நானே கேட்டிருக்கேன், சொல்கிறத நானும் பார்த்துருக்கேன். எனக்கே கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு சின்ன வயசில். அவர் கணித ஜோதிடரா அப்படின்னு இல்லை, கிராமப்புறத்தில் சும்மா சாதாரண ஜோதிடர். கரெக்ட் சொன்னார். எப்படி சொன்னார் தெரியாது. இப்படி தான் வாக்கு பலிதத்தில் வந்துடும். ஆகையினால் ஒத்த வரி பதில் என்பது ஜாதக ஆய்வு செய்யும் ஜோதிடர்களுக்கு ஒத்த வரி பதிலே இல்லை. அவங்க ஜாதகத்தை பார்த்து அத்தனை விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணித்தான் சொல்லுவாங்க. ஆகையினால் இந்த பாவச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேறு பாவத்துக்கு மாறிச்சுன்னா திசாபலன்கள் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை ஒரு கிளாஸாக எடுத்து தான் சொல்ல முடியுமே தவிர, இல்லைன்னா என்னுடைய ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை அப்படிங்கிற புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். அதை பற்றி அதை வாங்கி படித்தீங்கன்னா அவங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.